ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 90 நாள் வெயிட் லாஸ் ஜர்னி முடிய இன்னும் 36 நாட்கள் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 54. இன்றைக்கி நல்ல ஒரு ஃபைன் ஆஃப் த சண்டே. காலங்காத்தால ஏன் எங்கே போயிட்டோங்க? அங்கே தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஆமாங்க, நம்ம விளையாட்டு மைதானம் தான் போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம விளையாட்டு மைதானம் போகிறது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் கடை இருந்தனால அங்கே ஒரு எல்ஏசி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிரேவிங்ஸ் பண்ணுறாங்களாம். நீங்கள் என்ன வேணால் கிரேவிங்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளாக் காஃபியை போட்டு நேராக விளையாட்டு மைதானத்துக்கு போயிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் வார்ம் அப் செஷன்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படின்னு விளையாட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தா நம்ம நண்பர் வந்து எட்டி பார்த்தாரு. அவர் கொஞ்சம் போய் விளையாட்டு காட்டலான்னு பார்த்தா நம்மளை பார்த்து மறைச்சி கையை தூக்குறாப்பில்ல. அவர் அப்படியே தட்டி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் விட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது நம்ம ஆடுற பேட்டிங் தான். டக்குன்னு சைடில் ரன் அடிச்சுட்டு ஒரு 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா முடியல, சரியான வெயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வரதே கிட்டத்தட்ட 11:30 கிட்ட ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து சரி மார்னிங் மீல் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரொமோகிரானட் எடுத்து முடிச்சுட்டு மத்தியானம் மீலுக்கு 150 கிராம் ரைஸு, அது கூட பீஃப் செஞ்சுருந்தாங்க, அது ஒரு 150 கிராம் எடுத்து சாப்பிட்டு அது கூட கொஞ்சோண்டு சாம்பார், 2 எக் ஒயிட் நல்லா ப்ரோட்டீனுக்கு தேவை அப்படின்னு சொல்லி வச்சு சாப்பிட்டோம். மத்தியானம் டைமில் சரியான வெயில். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம்னு யோசிச்சிருக்கும் போது நம்ம நான் சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இன்னும் 1K சப்ஸ்கிரைப் அடிக்கிறது, இன்னும் 8 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. நீங்களும் பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நைட்டு மில்க்கு சப்பாத்தி எடுத்துகிட்டு நீங்கள் நாள் முடிச்சாச்சு. வள்ளிமையோட இருங்க நண்பர்களே.